என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு உள்ளி மிளகும் சதைச்சது பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக வேணும். அப்புறமா கடுகு, உப்பு, வரமிளகா வந்து க்ரஷ் பண்ணி வச்சது, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். சின்ன வெங்காயத்தை வந்து சதைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிளகாவோடு சேர்த்து. சின்ன வெங்காயத்தை கழுவி எடுத்துடலாம். சின்ன வெங்காயத்தை வந்து அம்மிக்கல்ல வச்சு நல்லா சதைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து சதைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து க்ரஷ் பண்ணின மிளகாயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோடவே தேவையான அளவு உப்பு, வணக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். கூடவே இந்த சதைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாய் ஊற்றி போட்டுக்கலாம். நல்லா அப்படியே வதங்கணும். இது ஒரு அரை மணி நேரமாச்சும் நல்லா வதங்கணும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே வச்சு வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் அப்படியே நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு மணி நேரம் அளவுக்கு ஆயிடுச்சு. வதக்கிறக்க ஆரம்பிச்சு எண்ணெய் சைடுலேருந்து அப்படியே பிரிஞ்சு வருது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உள்ளி மிளகும் சதைச்சது ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.